ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 21. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 25 வரை. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலிவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது. விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கன்னி தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள்.
அறிவிலிகள் ஐவரும் தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயையும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டுச் சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா, ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். இரக்கமும் நீதியும் நிறைந்த ஆண்டவரே, மனித உதவிகள் பயனற்று போகும் இக்கட்டான சூழலில் உமது திருமுன்னிலையில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும். ஏனெனில் பக்தியுள்ளவர்கள் அருகி போனார்கள், மனித மக்களிடையே உண்மையானவர்கள் இல்லாமல் போயினர். எங்களை சுற்றிலும் நேர்மையும் தூய்மையும் குறைந்து சுயநலமும் போலித்தனமும் பெருகும் இக்காலத்தில் நாங்கள் உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீது அரசர் புலம்பியது போல இன்று உலகெங்கும் மாயையும் வஞ்சகமும் ஆட்சி செய்கின்றன. மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் வீணானவற்றையும் பொய்களையும் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளினாலும் இருமனதோடும் கபடமாய் உரையாடுகிறார்கள். பெருமை பேசும் உதடுகளையும் எங்கள் நாவினால் ஜெயிப்போம், எங்கள் உதடுகள் எங்களுடையவை, எங்களுக்கு எஜமான் யார் என்று அகந்தை கொள்ளும் மனிதர்களின் நாவுகளையும் நீர் கண்டித்து திருத்தும். எங்கள் நாவுகளை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். பிறரை வஞ்சிக்கும் நயவஞ்சக பேச்சுக்களோ மேட்டிமையான வார்த்தைகளோ எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். அதிகார பலத்தினால் நசுக்கப்படும் அப்பாவிகளுக்கும் சமூகத்தில் குரலற்ற ஏழைகளுக்கும் நீரே நீதியான அடைக்கலமாயிரும். திக்கற்றவர்களின் பெருமூச்சை கேட்டு உமது வல்லமையுள்ள கரத்தை நீட்டி அவர்களுக்கு உமது இரக்கத்தையும் முழுமையான பாதுகாப்பையும் தந்தருளும். சமுதாயத்தில் சீரழிவும் அக்கிரமமும் மனிதரால் புகழப்படும் போது நாலாபுறமும் துன்மார்க்கர் உலாவுகிறார்கள். ஆயினும் ஆண்டவரே, நீர் எங்களை என்றென்றும் பாதுகாத்து இந்த பொல்லாத தலைமுறையின் தீமையிலிருந்தும் வலைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பீர் என உறுதியாய் நம்புகிறோம். சுற்றிலும் இருள் சூழ்ந்தாலும் நாங்கள் உமது ஒளியின் பிள்ளைகளாய் உண்மையின் பாதையில் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்க அருள் தாரும். எங்கள் உள்ளத்தில் தூய்மையான நேர்மையையும் நாவில் உண்மையான அன்பையும் ஊற்றி எங்களை உமது கிருபையால் காத்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென்.
இறைவனே உன் வார்த்தையால், இயேசுவே உன் அன்பினால் வாழ விழைகிறேன். ஆவியின் வரங்களால், ஆற்றலின் செயல்களால் என்னை நிரப்புமே. இறைவனே உன் வார்த்தையால், இயேசுவே உன் அன்பினால் வாழ விழைகிறேன். ஆவியின் வரங்களால், ஆற்றலின் செயல்களால் என்னை நிரப்புமே. இயேசுவே தெய்வமே, ஆற்றல் தாருமே. இயேசுவே தெய்வமே, அருளால் நிரப்புமே. என் இயேசுவே, என் அன்பரே, என் இயேசுவே, என் தெய்வமே. என் இயேசுவே, என் அன்பரே, என் இயேசுவே, என் தெய்வமே. தந்தையே உன் வழியிலே, இயேசுவே உன் ஒளியினில் உலகை காண்கிறேன். உண்மையில் நீதியில் சாட்சியாய் என்னையும் வாழச் செய்யுமே. தந்தையே உன் வழியிலே, இயேசுவே உன் ஒளியினில் உலகை காண்கிறேன். உண்மையில் நீதியில் சாட்சியாய் என்னையும் வாழச் செய்யுமே. உண்மை தேவனே உன் அருள் தாருமே. நீதியின் ராஜனே